ஹாய்மா, இதை பாருங்கடா, புதினா பொடி சொல்லித்தரேன் பாருங்கள். புதினாவை ஃபுல்லாக உரிச்சிக்கிட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கிட்டு துணி மேலே காய வச்சிடலாம், ஃபேன் கீழே நம்ம செய்கிறதுக்கு முன்னாடியே. ஏன்னா அந்த ஈரம் போயிடும். இல்லைன்னா இந்த வடிகட்டியில் இந்த மாதிரி துணி மேலே போயிட்டு ஃபேன் கீழே ஆற வச்சுருங்க கொஞ்சம் செய்கிறதுக்கு முன்னாடியே. அதுக்கப்புறமா வெள்ளை எள்ளு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா. வெள்ளை எள்ளு பாதி வறுத்துடணும் வெறும் கடாயில். அதுக்கப்புறம் இந்த காஞ்ச மிளகாவை அப்புறமா போடணும், ஏன்னா தீஞ்சிரும். அவ்வளோதான். இதை ரெண்டுத்தையும் வறுத்துட்டு இப்போ மிக்சியில் வந்து இதை போட்டு உப்பு போட்டு பவுடர் பண்ணிடணும். பவுடர் பண்ணிட்ட உடனே அப்புறமா புதினா போடணும். கொஞ்சம் அது அப்படியே தான் கஷ்டமாக இருக்கும் மிக்சியில் அரைக்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக சிம்மில் வச்சு கலந்து கலந்து அடிச்சிடணும். அது அப்படியே தொக்கு மாதிரி ஆகிடும். அந்த தொக்கை எடுத்து திருப்பியும் கடாயை வச்சு எண்ணெய் வச்சு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு இந்த முத்தையை அதில் கொட்டிட்டு நல்லா பொடியாற வரைக்கும் வறுக்கணும். இதுதான் புதினா பொடி. செய்து பாருங்கள், ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது. எல்லாமே அயர்ன் சத்து. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. தேங்க்யூ. இந்த பாருங்கடா, மிக்சிலேருந்து எடுத்தது பாருங்கள், இது மாதிரி தொக்கு மாதிரி இருக்கும். ஓகேவா? மிக்சியில் போட்டோம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி தொக்கு மாதிரி இருக்கும். இதை இந்த மாதிரி எண்ணெய் வச்சு தாளிச்சிட்டு இதை வந்து கொஞ்சம் உதிரியாகிற வரைக்கும் நம்ம வந்து கைவிடாமல் கிளறணும். சரிங்களா? எள்ளு வந்து அயனு, நம்மளுக்கு புதினா வந்து அயனு. நம்ம எப்போ பார்த்தாலும் இந்த சாம்பார் சாதம் சாப்பிட்றத விட இந்த மாதிரி சண்டேஸில் பண்ணி வச்சிங்கன்னா, மண்டே வந்து பசங்களுக்கு சாப்பாட்டில் கலந்து கொடுத்துட்டிங்கன்னா ஒரு தொட்டுக்கத்துக்கு சிப்ஸோ எதுவுமே தேவையில்லை. வறுத்தலோ வறுத்து கொடுத்தீங்கன்னா செம்ம ஹாப்பியாக இருப்பாங்க. சூப்பராக இருக்கும். ஹெல்த்தி வைஸ் நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் வந்து புதினா அந்த மாதிரி கீரை அந்த மாதிரி எல்லாம் வாரத்தில் 3 நாள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து அனீமியா இல்லாமல் பிளட்டில் வந்து ஹீமோக்ளோபின் பாயிண்ட்ஸ் அதிகமாகும். ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. இந்த பாருங்கடா, இந்த மாதிரி இது பாருங்கள். இதுக்கு முன்னே பார்த்தீங்களா எப்படி தொக்கு மாதிரி இருந்தது. இப்போ பாருங்கள் எவ்வளோ. ரொம்ப அப்படியே காய வச்சிடாதீங்க. ஏற்கனவே எள்ளு வறுத்துட்டோம். அந்த புதினா பச்சை வாசனை போகிறதுக்கு மட்டும்தான். ஓகேவா? பொடி பார்த்தீங்களா, சாப்பாட்டில் கலந்து சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.